ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்க பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஸ்பெஷலா எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் நம்ம ஆப்ஷன் பை பண்றோம். ஏன் எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டே மட்டும் நம்ம ஆப்ஷன் பை பண்றோம் அப்படின்னா, நம்மளால எமோஷன்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள ட்ரிகர் ஆகணும். ஸோ அதனால தான் எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டே நம்ம ஆப்ஷன் பை பண்றோம். ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 60 வீடியோஸ்க்கு மேலே ஆல்ரெடி ஆப்ஷன் பையிங்கை பற்றி போட்டிருக்கோம். ஒரே விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணா இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. ஒரு விஷயத்த அல்லது ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணும் பொழுது அந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு 10,000 மணி நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. இத நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அத பத்தி தெரியும். ஓகே. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. அத எப்படி சார்ட் அவுட் பண்றது அல்லது ஓவர் கம் பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு சிலர் கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். ஒய் ஒய் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஒய் ஒய் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, 6 ஸ்டெப்ல இருந்து 7 ஸ்டெப்புக்குள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கான சால்வ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நம்மள மாரி ஆட்களுக்கு நீங்க ஒய் ஒய் அனலைஸ் ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். என்ன ஒய் ஒய் அனலைஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்ல நாம ட்ரேட் பண்ணும்பொழுது லாஸ் ஆகுது. இத ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நாம நமக்குள்ளேயே கேட்டுக்கிறோம். ஏன் ட்ரேட் ஆகுது? நாம சரியான இடத்துல என்ட்ரி எடுக்கல. ஏன் சரியான இடத்துல என்ட்ரி எடுக்கல? நமக்கு என்ட்ரி எடுக்கிற இடம் தெரியல. ஏன் என்ட்ரி எடுக்கிற இடம் தெரியல? நாம மார்க்கெட்ட பத்தி ஒரு புரிதல் இல்லாம இருக்கோம். ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள். ஒரு 4 ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிருச்சா? இத நீங்க உங்களோட உள் மனசுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றது, நான் ஆல்ரெடி எல்லா இண்டிகேட்டர்ஸுமே பேக் டெஸ்ட்லாம் ரொம்ப பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இண்டிகேட்டர் இல்லாம நான் ட்ரேட் பண்றேன். ஓகே கைஸ். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 30 மினிட்ஸ் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. இந்த மார்க்லாம் எப்படி பண்றது அப்படின்றத நாளைக்கான லெவல்ஸ் மார்க் பண்றப்ப பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ள போயிடலாம். இப்போ நான் 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் 30 மினிட்ஸ்லயே ட்ரேட் பண்ணுவேனா? ட்ரேட் பண்ண மாட்டேன். இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. நிஃப்டி நேத்திக்கு மாரியே, அதாவது நேத்திக்கு பேங்க் நிஃப்டில எந்த மாதிரி நடந்ததோ அதே போல இன்னைக்கு நடந்திருக்கு. மார்க்கெட் இந்த நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு போலவே இந்த இன்சைடு பாராவே இருக்கு. இன்சைடு பாரா இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மேக் பண்ணக்கூடாது. மேக் பண்ணவும் முடியாது. ஓகே. இப்ப நம்ம இன்னைக்கு நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ நான் 50%ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. நாம ஆல்ரெடி கோர்ஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் இல்லையா? இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸ்க்கான லிங்க் இருக்கு. நீங்க ஆல்ரெடி சேனல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஓரளவு ஐடியா இருக்கு. என்ட்ரிக்கான கிரைட்டீரியா மட்டும் வேணும் அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க பாருங்க. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்லயே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இன்சைட் பார கட் பண்ணாம. எந்த இடத்துல கட் பண்ணிட்டு நமக்கு ஒரு சாலிடான ஒரு பையிங் கேண்டில் தெரியுது அப்படின்னா, இங்க பாருங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் தான் ஒரு பையிங் கேண்டில். இந்த 9:42 கேண்டில். இந்த கேண்டில் முடியும் பொழுது 9:45 இருக்கும். ஓகே. இந்த 9:42 கேண்டில பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இங்க பாருங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட பாட்டம் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 24,267 இருக்கு. நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, 24,250 கால் ஆப்ஷன் சார்ட்ட எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, 24,250 கால் ஆப்ஷன் சார்ட் நிஃப்டியோடது. ஓகே. இப்போ நமக்கு ஸ்பாட் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ட்ரி வந்த கேண்டில் இந்த கேண்டில் 9:42 கேண்டில். இங்க பாருங்க. ஸ்பாட் சார்ட்ல பொறுத்தவரைக்கும் இந்த டே லோ கட் ஆயிட்டு இங்க இருந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாரி புல்லிஷ் ஹேமர் கேண்டில் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா ஆப்ஷன்ல என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டே லோலாம் கட் ஆகாம பிரைஸ் இங்கேயே நின்னுக்குச்சு.
புரியுதுங்களா? அப்போ அதாவது வந்துட்டு பையர் வந்துட்டு இன்னும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. இப்போ என்ட்ரி கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் தான். பட் வந்துட்டு நம்ம கோர்ஸ் வீடியோஸ்ல கிரைட்டீரியா வச்சிருப்போம்ல. ஸோ அத பேஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே லோல இருந்து மார்க் பண்ணணும். டே லோல இருந்து இந்த கேண்டில வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா, பாருங்க ரூ. 83.30 வந்துட்டு நமக்கு காமிக்குது. ஓகே. இப்போ அந்த 10:48 கேண்டில் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி கேண்டில். ஓகே. இப்போ என்ட்ரி வந்துட்டு எடுத்துட்டோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நாம ரூ. 83ல வந்துட்டு நான் ஆக்சுவலி வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ரூ. 83ல நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 62 வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகே. இந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 25% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். 50% டார்கெட் வச்சுக்கிறோம். 50% டார்கெட் அப்படின்னா ரூ. 124.50 வந்துட்டு நமக்கு வரும். ரூ. 124.50 வந்துட்டு இந்த கேண்டல்லயே வந்துட்டு நமக்கு வந்திருக்கும். இந்த கேண்டல்ல வந்துட்டு ரூ. 124.50 வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இமிடியேட்டா வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் நான் சொல்றது இந்த 50% டார்கெட்டுங்கிறது நமக்கு அதாவது வந்துட்டு வின்னிங் ரேட் வந்துட்டு ஹையா இருக்கும். நம்ம இப்போ ஒரு சில டைம்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து வந்துட்டு 100% மூவ் ஆகும். அது வந்துட்டு ஏதோ ஒரு நாள் தான் வந்துட்டு நடக்கும். அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ்க்கும் டார்கெட்டுக்குமான டிஃபரெண்ட் வந்துட்டு 1:2 அப்படின்ற மாரி வச்சுட்டுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு 10 ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, 6 ட்ரேட் சக்சஸ் ஆனாலும், 4 ட்ரேட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனாலும், நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு கேபிட்டல் வந்துட்டு ப்ரொடக்ட்டா இருக்கும். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, 10 ட்ரேட் எடுக்கும் பொழுது, அதில வின் ரேட் வந்துட்டு ரொம்ப ஹையாவே வந்துட்டு இருக்கும். நீங்க அத வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகே. இந்த மாரி வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப், இந்த மாரி ஆப்ஷன் பிரீமியம் இருக்கிற ட்ரேட் செட்டப் வந்துட்டு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீசென்ட்டாவே வந்திருக்கு. அதுவுமே வந்துட்டு வீடியோஸ்ல வந்துட்டு போட்டிருப்போம். ஓகே. நீங்க போய் பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, நம்ம அந்த சார்ட்டுமே வாட்ச் பண்ணுவோம்ல. ஸோ, இத தான் நான் வந்துட்டு என்னோட கம்யூனிட்டி டேப்ல வந்துட்டு நான் போட்டிருந்தேன். அதாவது வந்துட்டு நேத்திக்கு நடந்த மாரியே, நேத்திக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, பேங்க் நிஃப்டி வந்துட்டு செல்லு காமிச்சிருக்கும். ஃபின் நிஃப்டி வந்துட்டு பை காமிச்சிருக்கும். ஸோ, நமக்கு ஒரு கன்ஃப்யூசனா இருந்ததுல்ல. ஸோ, அதே போல தான் இங்க நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பையிங் காமிச்சதுல்ல. அதே சென்செக்ஸ்ல பாருங்க, இந்த 9:30 கேண்டில் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில். செல்லிங் கேண்டில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு 9:42 கேண்டில். அதாவது நிஃப்டில வந்துட்டு பையிங் வந்த கேண்டில் தான் சென்செக்ஸ்ல செல்லிங் வந்துட்டு காமிக்குது. செல்லிங் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு இப்ப என்ன டிசிஷன் மேக் பண்ணணும்? நிஃப்டியோட வால்யூம் வந்துட்டு ஹையா இருக்குமா? சென்செக்ஸோட வால்யூம் வந்துட்டு ஹையா இருக்குமா? கண்டிப்பா வந்துட்டு நிஃப்டியோட வால்யூம் தான் வந்துட்டு ஹையா இருக்கும். பிஎஸ்சில ட்ரேட் ஆகுற இண்டெக்ஸ் வந்துட்டு வால்யூம் வந்துட்டு கம்மியா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இன்னைக்கு நிஃப்டியோட ட்ரேட மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, என்னோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆன உடனே வந்துட்டு நான் பார்த்தீங்க அப்டின்னா, கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணியிருப்பேன். ஸோ அத வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருப்போம். ஓகே கைஸ். நீங்க மார்க்கெட்ட வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு காமா வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப வந்துட்டு கூலா அப்ரோச் பண்ணுங்க. அக்ரெசிவா வந்துட்டு அப்ரோச் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு ட்ரேட வந்துட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு மார்க்கெட்ட அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு நமக்கு வேற மாரியான லேர்னிங்ஸ தான் வந்துட்டு கொடுக்கும். ஓகே கைஸ். இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு முடியட்டும். இந்த வீடியோஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:15க்குலாம் இந்த வீடியோ வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஏன் அப்டின்னா, நான் இத வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இது வந்துட்டு இப்போ நம்ம சிஸ்டம்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்றதுனால, இதில வந்துட்டு எடிட்டிங் வந்துட்டு எனக்கு நான் இப்ப தான் கத்துட்டு வந்துட்டு நான் எடிட்டிங் பண்றதுனால, இது கொஞ்சம் எடிட்டிங் டைம் கூட ஆகுது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்துட்டு ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவும் வந்துட்டு நான் ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஈவினிங் டைம்ல தான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவும் வந்துட்டு நான் இத வந்துட்டு சீக்கிரமாவே வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நிஃப்டில வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நாம ஆஃப்டர்நூன் வந்துட்டு 1:15க்கு மேல ஒரு ட்ரேட் வந்துட்டு எடுப்போம் இல்லையா? ஸோ, இன்னைக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு வந்திருக்கு. அதாவது வந்துட்டு 2:21 அந்த கேண்டில் முடியிறப்ப 2:24 இருக்கும். இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். நீங்க ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு போய் பாருங்க. அதாவது 23,919 இருக்கு. நீங்க 23,900 கால் ஆப்ஷன் சார்ட்ட எடுத்து பாருங்க. இங்க இருந்தே நமக்கு வந்துட்டு என்ட்ரி குடுக்காம, ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டு என்ட்ரி பிரைஸ்ல இருந்து அப்படியே வந்துட்டு ஒரு 100% வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இந்த மாதிரி என்ட்ரியெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே கைஸ். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்செக்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு குடுக்கணும். நான் நேத்தியோட வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன்.
மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த ஏற்கனவே இருக்க கேப்ப வந்துட்டு ஃபில் பண்ணும். அதாவது வந்துட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸோட பிரைஸ் வந்துட்டு இதுவரைக்கும் ஒரு 3 நாளா வந்துட்டு ரீச் ஆகல. இங்க வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்ற மாரி நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஓகே. ஓகே கைஸ். இப்ப புதுசா வரவங்க வந்துட்டு வீடியோ கவனமா வந்துட்டு பாருங்க. இந்த ஏற்கனவே வந்துட்டு ட்ரிகர் ஆன பிரைஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த பிரைஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க பிரைஸ மட்டும் நோட் பண்ணா போதும். ஓகே. இப்போ நம்ம பையிங் கேண்டில் அல்லது செல்லிங் கேண்டில் வந்துட்டு பார்க்கணும். பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க. செல்லிங் கேண்டில் மீன்ஸ் வந்துட்டு இந்த மேல வந்துட்டு விக் வந்துட்டு பெருசா இருக்கணும். கீழ வந்துட்டு விக் வந்துட்டு சின்னதா இருக்கணும். இத வந்துட்டு நான் செல்லிங் கேண்டில் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். அதேபோல பையிங் கேண்டில் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த கேண்டில்ஸ்லாம் இருக்கு பாருங்க. பாட்டம்ல விக் கூட இருக்கும். டாப்ல வந்துட்டு விக் கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்றேன். அதர்வைஸ் வந்துட்டு இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில்லாம் வந்துட்டு நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் தான். இருந்தாலும் நாம இதெல்லாம் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போறது கிடையாது. ஓகே. இதுலருந்து இதுவரைக்கும் பாருங்க. இன்னைக்கு ஃபார்ம் ஆன 30 மினிட்ஸ் கேண்டில் எதுவுமே வந்துட்டு நமக்கு ஒரு பையிங் கேண்டிலாவோ அல்லது செல்லிங் கேண்டிலாவோ தெரியவே இல்ல. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல. ஸோ, இத மட்டும் நாம பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். தென் நாளைக்கு சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிருந்தாலுமே, நாம வந்துட்டு நிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஏன் அப்டின்னா, நிஃப்டிய வந்துட்டு சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டா வச்சு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டில ட்ரேட் வந்ததுன்னா வந்துட்டு நம்ம நிஃப்டில தான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சென்செக்ஸ்ல கூட என்ட்ரி எடுக்கலாம். இது நிஃப்டியோட 30 மினிட் சார்ட்டு. இதுலயுமே வந்துட்டு எந்த ஒரு பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில் வந்துட்டு தெரியல. ஸோ, அதனால நம்ம லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில மட்டுமே வந்துட்டு மார்க் பண்ணா போதும். நமக்கு இங்க பாட்டம்ல வந்துட்டு ஒரு பையிங் லெவல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, பாட்டம்ல. ஸோ, அத பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆனா, நம்ம வந்துட்டு ட்ரேட வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு பிரைஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சதுனால வந்துட்டு எனக்கு இவ்ளோ பிரைஸ் வந்துட்டு காமிக்குது. நீங்க இப்ப நான் சொன்ன கிரைட்டீரியா வச்சு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.